அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கேன். சத்தியமங்கலத்தில் இருந்து திம்பம் வழியாக ஹாசனூர் வரைக்கும் நான் போக போகிறேன். அதாவது ஒரு மலைப்பாதையில் நம்ம கார் டிரைவிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நேரடியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திம்பம் மலைப்பாதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதாவது பண்ணாரிலிருந்து திம்பம் வரைக்கும் கிட்டத்தட்ட 27 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. நல்ல ஹைட்டாக இருக்கும். மேலே ஏறும்போது பார்த்தீங்க நல்ல ஹைட்டாக இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திம்பம் மலைப்பாதை ரொம்ப ஆபத்தான மலைச்சாலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குறுகிய டிஸ்டன்ஸ்லேயே இந்த 27 ஹேர்பின் பெண்டு வரும். யாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாரி ட்ரக் ஓட்டுறாங்கல்ல அவங்களுக்கு, பஸ்ஸுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீளமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல திரும்புறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னை பொறுத்தளவில் கார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் ரொம்ப கடினமான சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் சரியான முறையில் டிரைவிங் பண்ணீங்க தெரிஞ்சிருந்தா திம்பம் மலைப்பாதை கார் ஓட்டுநர்கள்லாம் ஒரு சிரமமே கிடையாது. சிரமம் என்பது ட்ரக் டிரைவர்ஸுக்கு லோடோடு ஏறுவாங்கள்ல அவங்களுக்கு தான் கஷ்டமே தவிர நமக்கெல்லாம் கிடையாது. ஆனாலும் கார்கள் ஓட்டுறவங்களுக்கு ஏன் கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சரியாக இதை பற்றி தெரியல அப்படின்னு அர்த்தம். எந்த கியரில் இருக்கணும், எப்படி போகணும், அது மாதிரி மேலேருந்து கீழே இறங்கும்போது எப்படி இறங்கணும், இதெல்லாம் தெரியாமல் இருக்கும்போது தான் பிரச்சனைகள் வருது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ சத்தியமங்கலத்துக்கு கிளம்பியிருக்கேன். பண்ணாரியிலேருந்து திம்பம் வரைக்கும் தான் அந்த 27 ஹேர்பின் பெண்டும் நல்ல உயரமாக ஹைட்டு ஏறும். ஸோ நம்ம இன்றைக்கி அப்ஹில் பார்க்க போகிறோம், மேலே ஏறி பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் மேலே ஏறின பிறகு கொஞ்சம் இறக்கமும் இருக்கும். அப்போது நம்ம கீழே இறங்கும் போதும் எப்படி டிரைவிங் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கு நேரடியாக பார்க்க போகிறோம். நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டாடா இண்டிகோ சிஎஸ் CR4 டீசல் என்ஜின் 1400 cc 4 சிலிண்டர் கொண்ட இந்த கார் இருக்குது. இந்த காரில் தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம். நேரடியாக பார்த்து இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு வருது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அதில் நம்ம வேறு ஏதாவது வண்டிகள் வருதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பெரிய ட்ரக் வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேயே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறது நல்லது. இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டு மேலே ஏறுறேன். ஏன்னா நல்ல ஹைட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கியர் போட்டு மேலே ஏறிட்டேன். எப்போவுமே ஹில்ஸ் பொறுத்தளவில் ஹில்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம இந்திய சாலைகளில் எப்போவுமே இடது பக்க லேனில் நம்ம மூவ் பண்ணுவோம் இல்லையா. எப்போல்லாம் ஓவர்டேக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதோ அப்போ மட்டும் நீங்கள் ரைட் லேன் பிடிச்சி போகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறதா நினச்சி லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு சொல்லி மாறி மாறி போய்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு சேஃபான டிரைவிங் கிடையாது. எப்போவுமே ஹில்ஸ் பொறுத்தளவில் நீங்கள் இடது பக்க லேனில் போய்கிட்டே இருக்கணும். சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா, அதாவது ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும். இல்லை தேவையில்லாமல் ஓவர்டேக் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. இது 3வது ஹேர்பின் பெண்டுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன். ஆப்போசிட் லென்ஸில் பார்க்குறேன், பெரிய வண்டி எதுவும் வரல. ஸோ நான் அப்படியே மேலே ஏறுறேன். ஓகே, செகண்ட் கியர். அதே சமயத்தில் நம்ம இந்த ஹேர்பின் பெண்டில் திரும்பும்போது எதிர்த்தாப்பில் ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்கல்ல அந்த லென்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக்கு வரதாகவோ இல்லைனா ஒரு பஸ் வந்ததை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா முன்னக்கூட்டியே நீங்கள் ஸ்லோ பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அவங்க லேன் சேஞ்ச் பண்ணி திரும்புவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ 4வது ஹேர்பின் பெண்டு வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏத்தாப்புலேருந்து நமக்கு ஹார்ன் அடிச்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இடது பக்க லைன்லேருந்து வலது பக்க லைன் மாறி போகணும்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு தான் அவங்க ஹார்ன் அடிக்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க லேன் சேஞ்ச் பண்ணி போகிறாங்க. அதாவது இடது பக்கம் வர வேண்டியவங்கலாம் ஏன் வலது பக்கம் போகிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு திருப்பம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். ஒரு ட்ரக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்போசிட் லேனில் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஷார்ட்டாக திரும்ப முடியாது. இப்போது லெஃப்டில் போயிட்டுருக்காங்க, அப்படியே ஏற முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களால ஏற முடியாது. ஏன் அப்படின்னா வண்டியோட நீளம் அதிகம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த வலது பக்க லேனுக்கு போய் திரும்பும்போது பின்னாடி வரக்கூடிய வண்டிகளும் அப்படி திரும்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இடது பக்க லேன்லேருந்து அந்த ட்ரக்கை பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் வலது பக்க லேன் மாறி திரும்ப கனெக்ட் பண்ணிக்க வேண்டிதான். இல்லை அப்படின்னா நீங்கள் வண்டியை முன்னக்கூட்டியே ஸ்லோ பண்ணணும். இப்போ நான் வண்டியை ஸ்லோ பண்ணேன், இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டு ட்ரக் அங்கே நின்றுட்டே இருந்தாங்க. நான் வர்றதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க.
ஸோ அதனால் நம்ம திரும்பி வந்துட்டோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே மலைப்பாதைகளில் மேலே வரக்கூடிய வண்டிக்கு வந்து முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், ரைட்? அது பொதுவாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் மற்றும் ட்ரக்ஸ் வந்து லோடோடு வருவாங்க தெரியுமா, லோடோடு வந்தாலும் சரி லோடு இல்லாமல் வந்தாலும் சரி மேலே ஏறுற வாகனங்களுக்கு வந்து முதல் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஹில்ஸ் பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அந்த கியருக்கு மேலே போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணவே கூடாது. இந்த பார்த்தீங்கன்னா தேர்டு கியர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் போட முடியாது, அது தேவையும் கிடையாது. இப்போ 7th ஹேர்பின் பெண்ட் அந்த லென்ஸில் பார்க்குறேன், பெரிய அளவில் வண்டி எதுவும் வரல, அதாவது நீளமான வண்டிகள் எதுவும் வரல. ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன், அப்படியே திரும்புகிறேன் பாருங்கள். என்னுடைய லேன் மாறாமல் நான் திரும்புகிறேன். ஏன்னா என்னுடைய வண்டி சின்ன வண்டி தான், நான் அந்த என்னோடய லேனுக்குள்ளே நின்றுக்கிடலாம். ஓகே, இப்போ செகண்ட் கியர் போட்டேன். நான் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளச் மேலே லைட்டாக டச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கிளச்சை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ண மாட்டேன், ஆனால் டச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு முறையும் காலை வந்து எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கால் சமயத்தில் இந்த பெடலை தட்டிடும்ல. அப்போ அந்த இடத்துல எமர்ஜென்சியாக எனக்கு வந்து கால் ஏதாவது தட்டி அதன் மூலமாக கிளச் அமுக்க முடியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால லைட்டாக வந்து ஒரு டச் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் கிளச் தேவைப்படும் போது மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணுவேன். தேவைப்படுற இடங்களில் கண்டிப்பாக ஹார்ன் அடிங்க, தேவைப்படாத இடத்துல ஹார்ன் அடிக்கக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏசி போட்டு தான் போயிட்டுருக்கேன். ஓகே, கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, அதனால் ஏசி போட்டு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் மேலே போன பிறகு கூலிங் ஆன பிறகு ஏசி ஆஃப் பண்ணிவிடுவேன். 9வது ஹேர்பின் பெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் போட்டு நிற்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் கியர் போட்டு அப்படியே ஏறுறேன். என்னுடைய லேனுக்குள்ளே நான் ஏற முடியும். ஓகே, சூப்பர். ஓகே, நான் ஏசி பற்றி சொன்னேன். ஏசி போட்டு போகும்போது என்ஜினுடைய பிக்கப் கொஞ்சம் குறையாக தான் இருக்கும். ஆன் அடிச்சுக்கலாம். ஓகே, 10வது ஹேர்பின் பெண்ட். ஓகே, அப்போ ஏசி வந்து நம்ம போட்டு போகும்போது கொஞ்சம் வந்து பிக்கப் குறையாக இருக்கும். இப்போ வண்டியில் வந்து ஃபுல்லாக லோடு இருக்குது, பின்னாடி லக்கேஜ் இருக்குது, ஆள் 5 பேர் உட்காந்துருக்கோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹெவி லோடு இருக்க தான் செய்யும். அப்போது நீங்கள் மேலே ஏற ஏற இயற்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங் இருக்கும்போது நம்ம ஏசி ஆஃப் பண்ணுறது மூலமாக இன்னும் வந்து என்ஜின் கொஞ்சம் பிக்கப் அதிகமாக இருக்கும், நம்ம ஈஸியாக போக முடியும் அப்படிங்கிறது உண்மை. அது நேச்சுரலாகவே நமக்கு அமைஞ்சிருச்சு. ப்ளஸ் அது என்ஜினுக்கும் ரொம்ப ஹீட் ஆகாமல் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிக்கப்பும் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் கியர் போட்டுறேன். செகண்ட் கியரில் ஏறுதான்னு பாருங்கள். 11வது ஹேர்பின் பெண்ட். இல்லை, திணறுது, ஃபஸ்ட்டு போடணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிக்கப் தேவைப்படுமோ, நல்ல டார்க் தேவைப்படுமோ இம்மிடியேட்டாக நீங்கள் லோ கியருக்கு வந்துடணும். எந்த காரணத்தை கொண்டும் ஹை கியரில் வந்து ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க மலைப்பாதைகளில். ஓகே, இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன். எப்போவுமே நீங்கள் திருப்பங்களில் திருப்பும்போது சிலர் வந்து ஃபாஸ்ட்டாக போய் திருப்புவாங்க, அப்படியே போயிட்டு சடனாக திருப்புவாங்க. இது 15வது ஹேர்பின் பெண்ட். நம்ம லேன்லேயே நிற்கிறோம். ஓகே, நல்ல உயரமாக ஏறுது பாருங்கள். ஓகே, சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திறமையை காட்ட போகிறேன், நான் வந்து என் காருக்குள்ளே என்னோடய டிரைவிங் திறமையை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரேஸ் கார் ஓட்டுற மாதிரி அப்படி போயிட்டு சருன்னு திருப்புவாங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா வண்டி ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடியவங்க ஃப்ரெண்டில் மட்டும் இல்லை பின்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே வந்து தலை சுத்தல் மாதிரி வந்து வாமிட் வந்துடும். அது ஏன் அப்படி வருது அப்படின்னா லேக் ஆகும். அங்கே எங்கேயுமா வந்து இவங்க பண்ணும்போது வண்டியை வந்து சடனாக கட் பண்ணி, இப்போ நான் திருப்புறேன் பார்த்தீங்களா, இப்படி திருப்புறது மூலமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெதுவாக திருப்புறேன் நைஸாக, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சடனாக இப்படி கட் பண்ணி போகும்போது வாமிட் சிலருக்கு வந்து காரில் இல்லை பஸ்ஸில் ஏறினாலே வந்துடும். அவங்கள விட்டுருங்க, வாமிட்டே வராதவங்களுக்கு கூட வாமிட் வந்துடும். அது எதனால் அப்படின்னா அந்த டிரைவிங் ஸ்கில் சரியில்லாமல் தான். டிரைவிங் ஸ்கில் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நைஸாக கரெக்டாக ஓட்டினாங்க அப்படின்னா வாமிட் ஃபீல் வராது. அப்போது ஒரு காரில் போகிறவங்களில் ஏதாவது ஒருத்தர் வந்து வாமிட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் உள்ளவர்னா ஓகே. வண்டியில் போன 4 பேர், அதாவது டிரைவரை தவிர்த்து 4 பேருமே வாமிட் ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த டிரைவிங்கில் கோளாறு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த திம்பம் மலைப்பாதை வந்து ரொம்ப கடினமான மலைப்பாதைன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவில் இது எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு டிரைவிங் கரெக்டாக தெரிஞ்சிருந்தா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக தெரிஞ்சிருந்தா, கரெக்டான கியரில் போனால் இது சாதாரணமான ஒரு டிரைவிங் தான். அதாவது நம்ம நார்மலாக ஒரு ரோட்டில் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவிங் தான். இதில்
அனுபவம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிகினர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க செய்யக்கூடிய தவறுகள் மூலமாக தான் நிறைய இடங்களில் விபத்துக்கள் நடந்துருது. அது அனுபவசாலிகளையும் பார்த்தீங்கன்னா விபத்துக்கு உள்ளாக்கிடும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ நீங்கள் மேனுவல் கார் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, கியர் வந்து 1 2 3 கியர் அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே சமயத்தில் நாங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வச்சுருக்கோம், அப்போ அதில் வந்து எப்படி கியர் வந்து எப்படி இருக்கும், எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக் கார்கள் பொறுத்தளவில் எவ்வளோ மேலே ஏறுது, வண்டியில் எவ்வளோ லோடு இருக்குது, எவ்வளோ டார்க் தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து அது சரியான கியரில் இருக்கும். இங்கே பிரச்சனையே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுவல் கியர் கார் ஓட்டுறவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும். சரியாக ஓட்ட தெரியலன்னா, சரியாக ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது. நான் வந்து திம்பமில் நிறைய ட்ரிப் வந்திருக்கேன். பட் இன்டர்நெட்லலாம் பார்க்கும்போது திம்பம் மலைப்பாதை ஆபத்தான மலைச்சாலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான், அது சரியாக வந்து ரொம்ப அதாவது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க கூட சில நேரங்களில் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடிக்கடி தவறு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பிரேக் ஃபெயிலியர் ஆகியெல்லாம் நிறைய விபத்துகள் நடக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அனுபவம் இல்லாமல் ஓட்டுறது தான். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் காரில் சொன்னோம்ல, அதாவது தானாக கியர்கள் மாறும் அப்படின்ட்டு. இப்போ தான் வந்து நான் செகண்ட் கியரில் போயிட்டுருக்கேன், கரெக்டாக. இதே நீங்கள் ஆட்டோமேட்டிக் கியரில் இப்போ இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கேன்னா ஒரு 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். அந்த ஆட்டோமேட்டிக் கார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது செகண்ட் கியரில் தான் இருக்கும், அது தேர்டுக்கு போகாது. சப்போஸ் நீங்கள் வந்து வண்டி ஸ்லோவான உடனே அது ஆட்டோமேட்டிக்கே ஃபஸ்ட்டு கியருக்கு அது வந்துடும். நீங்கள் கொஞ்சம் வேகம் போன பிறகு தேர்டு கியருக்கு போகும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃபோர்த்து கியருக்கு கொஞ்சம் ஸ்பீடு போனால் மட்டும்தான் போகுமே தவிர அவ்வளோ ஈஸியாக ஃபோர்த் கியருக்கு வந்து அது போகாது ஆட்டோமேட்டிக் காரில். அதே கான்செப்ட் தான் நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 கியரில் வந்து இருக்கணும் மேலே ஏறும்போது. ஓகே, 20வது கொண்டை ஊசி வளைவு ஃபஸ்ட்டு கியரில் ஏறணும். திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இன்னும் ஷார்ட்டாக மேலே ஏறுது பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு கியர் தான், இதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். பஸ் வந்து ரைட்டில் திருப்பாங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஆப்போசிட் லைன் மாறிக்கிடணும். ஒரு ஹார்ன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நாம் ஏன் இந்த பக்கம் லைன் வந்தோம். அதாவது பஸ் வந்து தன்னுடைய ஆப்போசிட் லைனுக்கு, அவங்க வந்துட்டு இருந்த அந்த இடது பக்க லைன்லேருந்து வலது பக்க லைனுக்கு மாறிட்டாங்க திருப்பத்தில். அப்போ நம்ம வந்து உள்ளே வந்தோடனே என்ன பண்ணணும், சடனாக டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடணும், வலது பக்க லைனுக்கு மாறி எகெயின் நீங்கள் திரும்ப லெஃப்ட்டுக்கு வந்துடணும். ஏன்னா பல நேரங்களில் ஏத்தாப்பில் வர்ற பஸ்ஸு வந்து நமக்கு அந்த லென்ஸ் வைக்கல அப்படின்னா தெரியாது இல்லையா, அவங்க ஹார்ன் அடிக்கலை அப்படின்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அப்போ அந்த நேரங்களில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிடணும். ஓகே, 21வது ஹேர்பின் பெண்ட். இப்போ அதில் லென்ஸ் இருக்குது, நமக்கு தெரியுது, எந்த வண்டியுமே வரல. ஓகே, ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஏறுறேன், அப்புறம் செகண்ட் போட்டேன். ஓகே, எவ்வளோ அழகாக ஏறுது பாருங்கள். தேர்டு, திருப்பத்தில் ஹார்ன் அடிச்சுக்கலாம். 22வது கொண்டை ஊசி வளைவு. அந்த லென்ஸில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு கார் மட்டும்தான் வருது. ஓகே, நம்ம அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லென்ஸில் தெரியுதா. ஓகே, அதனால் இந்த கண்ணாடி ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய கண்ணாடியை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து பார்த்து போனீங்கனாலே எளிமையாக போயிட முடியும். தேர்டு, 23வது கொண்டை ஊசி வளைவு. ஓகே, செகண்ட் கியரில் எனக்கு இது ஏறுது, ஏன்னா பெரிய அளவில் ஒரு உயரம் இல்லை அப்படிங்கிறனால செகண்ட் கியரில் ஏறிடுது. தேர்டு, இந்த ஆட்டோமேட்டிக் கார் வச்சுருக்கிறவங்களுக்கு சிலதுக்கு இன்னொரு டவுட் வரலாம். சரி, நீங்கள் மேலே ஏறும்போது கியர் வந்து கரெக்டாக ஏறுதுன்னு சொன்னீங்க, 1 2 3 வந்து அது கரெக்டாக மாறிக்கிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. பர்மிஷன். 24வது கொண்டை ஊசி வளைவு. ஏத்தாப்பில் ஒரு கார் மட்டும்தான் வருது, பொலேரோ வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட லேனில் லெஃப்டில் அப்படியே போகிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக் காரில் வந்து கீழே இறங்கும்போது எந்த கியரில் இருக்கும் அப்படின்னு கேட்டால், அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் வந்து முடிவு பண்ணி
கீழே இறங்கும்போது அந்த வண்டி எவ்வளோ லோடோடு இறங்குது. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக இறங்கும்போது அவ்வளோ ஃபோர்ஸாக விடக்கூடாது அப்படிங்கிறதுனால உடனடியாக அவ்வளோ ஸ்பீடாக இறங்குதுங்கிறதுக்காக அது 5வது கியருக்கு 4வது கியருக்குலாம் போயிடாது. அது ஹெவியாக லோடோடு இறங்கும்போது அது லோ கியர்லேயே இருக்கும். அது நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் கார்களில் பெரும்பாலும் பிரேக் ஃபெயிலியர் வந்து ஆகிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது சரியான கியரில் இருக்குது, தேவைக்கு பிரேக் அடிக்கும் போது பிரச்சனை வர்றதில்லை. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுவல் கியர் ஓட்டும் போது தான் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அதாவது கீழே இறங்கும்போது எப்படிலாம் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இங்கே. அதாவது இந்த 27வது ஹேர்பின் பெண்ட் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் தூரம் போனோன்னா இறக்கம் இருக்குது. அந்த இறக்கத்தில் போகும்போது நான் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே மலைப்பாதைகளில் நம்ம கார் டிரைவிங் இல்லை எந்த ஒரு வண்டி டிரைவிங் பண்ணுறா இருந்தாலும் நம்ம உடனடியாக வந்து ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நீங்கள் இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா சில நேரங்களில் ஓவர்டேக்கே பண்ண முடியாத சூழல்லாம் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஒரு வண்டிக்கு பின்னாடியே போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கலாம், அல்லது ஏத்தாப்பில் வரக்கூடிய வண்டிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நாம் வந்து ஒரு கிடைச்ச ஒரு சிறிய கேப்புக்குள்ளே நம்ம நுழைஞ்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் என்ன பண்ணிடும், நமக்கு போக முடியாமல் ஒன்றுக்கு ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம என்ன தான் பிக்கப் கொடுத்தாலும் அந்த ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம வண்டி வந்து நம்ம நினச்சது மாதிரி டக்குன்னு பிக்கப் பண்ணி போகாது. அப்போ திரும்பியும் நம்ம பின்னாடி வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்துடும். அதனால் எப்போவுமே ஹில்ஸ் டிரைவிங்கில் வந்து ஓவர்டேக் பண்ணணும். எப்போது நமக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வியூ வந்து நம்ம லாங்காக இருக்குது, நம்ம போகலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் போகணும். மற்றபடி பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு ஏத்தாப்பில் வந்து எதுவுமே தெரியாது. ஒரு திருப்பம் வருது அப்படின்னா இப்போ இந்த திருப்பத்திலலாம் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் பிளைண்ட் ஸ்பாட் நமக்கு தெரியாது, ஏத்தாப்பில் வண்டி வருதான்னு தெரியாது. அப்படிங்கும்போது பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே நம்ம 100% ஓவர்டேக்கிங்கே பண்ணக்கூடாது. அப்படி நிறைய இடங்களில் பிளைண்ட் ஸ்பாட்டில் ஓவர்டேக் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் விபத்துகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திம்பம் வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஹாசனூர். ஓகே, இந்த திம்பம் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ஹாசனூர் போகிற வழியில் இந்த சாலை வந்து கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்குது. அதாவது டவுன் ஹில்லாக வந்து இறங்க ஆரம்பிக்குது. இப்போது டவுன் ஹில்லில் எப்படி ஓட்டணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது மேனுவல் கார். இப்போது கீழே இறங்கும்போது என்ன நடக்கும், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணும் கார் இல்லையா. ஏன்னா காரோட எடை வந்து கீழே இழுக்கும்போது இறக்கத்தில் அது ஸ்பீடாக போக முயற்சி பண்ணும். அப்போது பல பேர் என்ன பண்ணுவாங்க, கீழே ஸ்பீடாக தானே போகுது, அப்போ நியூட்ரல் போட்டு போவோம். நியூட்ரல் போட்டு போனால் நமக்கு வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஏன்னா என்ஜின் வந்து ஓடலை இல்லை, என்ஜின் ரேவ் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படி போடவே கூடாது. கீழே இறங்கும்போது நியூட்ரலில் போட்டு போகிறது நம்ம உயிரை பணயம் வைப்பதற்கு சமமானது. கண்டிப்பாக 100% சேஃப்டியே கிடையாது. அது வந்து ஒரு 90% சேஃப்டி கிடையாது அப்படிலாம் கிடையாது. 100% சேஃப்டியே கிடையாது. இப்போ இந்த கார் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், செகண்ட் கியர் போட்டிருக்கேன். நான் வந்து ஆக்சிலேட்டர் பண்ணலை, பாருங்கள் ஆக்சிலேட்டர் பண்ணலை, ஆனால் வண்டி போயிட்டுருக்கு. எப்படி அப்படின்னா கீழே போகக்கூடிய ஃபோர்ஸ் மூலமாக. இப்போது உண்மையிலேயே உங்களுக்கு எரிபொருள் செலவாகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல. அங்கே ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் உங்களுக்கான எரிபொருள் வந்து போகும் இல்லையா. நான் ஆக்சிலேட்டரே கொடுக்காத போது இது எப்படி என்ஜின் ரேவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போகக்கூடிய ஃபோர்ஸ் மூலமாக வீல் வந்து சுற்றி ஆக்சில் மூலமாக அதன் மூலமாகத்தான் வந்து என்ஜின் ரேவ் ஆகுது. நம்ம இங்கிருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக என்ஜின் ஓடலை இல்லையா. அப்படிங்கும்போது யதார்த்தமாகவே சாதாரணமாக ஒரு 800 RPMல ஓடக்கூடிய ஒரு என்ஜின் இருக்கலாம், அதில் எடுக்கக்கூடிய எரிபொருளை கூட அது எடுக்காது. அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு கீழே இறங்குறேங்க, நான் அந்த செகண்ட் கியரில் இறங்குறேன், நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, அது பாட்டுக்கு இறங்கிட்டே இருக்குது வண்டி. என்ன ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், 50 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா எனக்கு சாதாரணமாக ஒரு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ செலவாயிருக்கணும், ஒரு 3 லிட்டரு டீசல் பெட்ரோல் செலவாயிருக்கணும்ல. ஆனால் நான் வந்து ஆக்சிடென்ட்டே கொடுக்கல, இப்படியே வண்டி போயிட்டுருக்குன்னா எவ்வளோ செலவாயிருக்கும் தெரியுமா, ஒரு 1 லிட்டரு கூட செலவாயிருக்காது. அதுதான் உண்மை. நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி நியூட்ரலில் போட்டு போயிடுறாங்க. நியூட்ரல் போட்டு போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா விபத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம வந்து கியரில் வந்து இப்படி போடும்போது என்ஜின் பயங்கரமாக ரேவ் ஆகுது,
அதனால் என்ஜினுக்கு கேடு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. என்ஜின் எப்போவுமே நல்லா ரவ் ஆச்சு அப்படின்னா அது ஹாப்பியாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வந்து ஹையர் ஆர்பிஎம் போகக்கூடாது. இப்போ ஒரு 6000 ஆர்பிஎம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5000 ஆர்பிஎம் வரைக்கும் அப்படிலாம் போகிறது தான் வந்து என்ஜினுக்கு ஆபத்தானது. அது ஒரு 3000 ஆர்பிஎம்லாம் போச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஆர்பிஎம் வந்து ஹெவி ரைசிங் ஆகக்கூடாது. இப்போ நான் கீழே இறங்குறேன், இப்போ 3rd கியர் போட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? தேவைப்படுற இடத்துல நான் ஆக்சிலேட்டர் பண்ணுறேன், தேவைப்படுற இடத்துல காலை எடுக்கும்போது என்ன ஆகுது, என்ஜினும் ஒரு பிரேக்காக செயல்படுகிறது. இப்போ நான் பிரேக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ நான் பிரேக் பண்ணுறேன், 2nd கியர் போட்டு கிளச்சிலிருந்து காலை எடுத்துட்டேன், எனக்கு எளிமையாக இருக்கும் இல்லையா? பாருங்கள், இப்போ நான் ஏதாவது பிரேக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். பிரேக்குக்கு அதிக அழுத்தம் தேவைப்படாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் டவுன்ஹில் இறங்கும்போது நீங்கள் கியரில் தான் இருக்கணும், அந்த வேகத்துக்கு ஏற்ற கியரில் தான் இருக்கணும். 1 2 3. ஓகேவா? இப்போ ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க, 3rd போயிட்டுருக்கீங்க, சடனாக பிரேக் பண்ண வேண்டியிருக்கு, உடனடியாக 2nd வந்துடுங்க. 2nd வந்துட்டு கிளச்சை கால் எடுத்துகிட்டு பிரேக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக நின்றும். பிரேக்குக்கு அதிக அழுத்தம் இல்லை அப்படிங்கிறனால அது ஹீட் ஆகாது. பிரேக்கு ஹீட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், பிரேக் ஃபெயிலியர் ஆகி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, மலையில் உருண்டு வாகன விபத்துகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சரிங்க நீங்கள் மேனுவல் காரில் வந்து தேவையான கியரில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, அப்போ தான் என்ஜின் பிரேக்கிங் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் காரில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் காரை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் காரை பொறுத்தளவில் அது கீழே இறங்குற ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்குது, அதுக்கு ஏற்றாற் போல் அது கியரை டவுன் பண்ணி வச்சுக்கிடும். ரொம்ப வேகமாக போகுதுங்கிறதுக்காக அது 4th 5th கியருக்கு கொண்டு போகாது. அதுதான் ஆட்டோமேட்டிக் காருடைய சிறப்பு. ஸ்பீடாக போயிடுச்சுங்கிறதுக்காக உன்னை 5th கியர்லாம் அதை கொண்டு போயிடாது. அது வந்து சென்ஸ் பண்ணும், ஓகே இவ்வளோ லோடோடு இறங்குது, அது வந்து கீழே இவ்வளோ லோடோடு இறங்கும் போதே அதுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம பிரேக்கிங் பண்ணும்போது பிரேக்கின் அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காகவே சென்ஸ் பண்ணி லோ கியரில் வச்சுக்கிடும், பிரச்சனை கிடையாது. அதனால தான் பெரும்பாலும் இந்த ஆட்டோமேட்டிக் கார்களில் உங்களுக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆகிறது இல்லை. பிரேக் ஃபெயிலியர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் கியர் கார்களில் ஆகுது. ஆட்டோமேட்டிக் கார்களையும் ஆகும். எப்படி, ஒருவேளை இவங்க இந்த மடத்தனத்தை பண்ணிட்டாங்கன்னா, நியூட்ரல் போட்டு போயிட்டாங்கன்னா அங்கேயுமே பிரேக் ஃபெயிலியர் ஆகும் இல்லையா? இப்போ ஆட்டோமேட்டிக் காரில் நியூட்ரல் உண்டு. ஸோ அவங்களும் தப்பாக என் போட்டுட்டு என் மோடில் போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் ஃபெயிலியர் ஆகும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஹில்ஸ் பொறுத்தளவில் கண்டிப்பாக ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி நீங்கள் கியரில் தான் இருக்கணும். பெரும்பாலும் ஹில்ஸில் வந்து பயங்கர ரிஸ்க் இருக்கிறது கீழே இறங்கும்போது தான். இறங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு புரிதல் இல்லாமல் பிரேக் ஃபெயிலியர் ஆகி விபத்துகள் நடக்குது. இப்போ வந்து நான் 3rd கியரில் போயிட்டுருக்கேங்க, இங்கே பாருங்கள் 3rd கியரில் போயிட்டுருக்கேன், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸ்லோ பண்ண நினச்சா எனக்கு என்ஜினும் பிரேக்காக செயல்படும் இல்லையா? அந்த ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும்ல. நம்ம ஆக்சிடென்ட் கால் எடுத்தோன்னா என்ன ஆகும், இப்போ 3rd போயிட்டுருக்கு, ஆக்சிடென்ட் கால் எடுத்தோன்னே பாருங்க வண்டி அப்படி ஸ்லோ ஆகுதா, ஏன்னா என்ஜினும் ஒரு பிரேக்காக செயல்படுது. இன்னும் லோ கியர் பண்ணிவிட்டு கிளச்சில் கால் எடுத்தால் இன்னும் ஸ்லோ ஆகுது. அப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு பிரேக் அடிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும். அதனால தான் சொன்னேன், சரியாக வண்டி ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து ஹில்ஸ் டிரைவிங் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வண்டி டிரைவிங் வந்து சரியாக தெரியாமல் டெக்னிக்கல் தெரியாமல் போகும்போது அது பெரிய விபத்துக்குள்ளாகுது. ஒரு விபத்து நடந்து ஒருவர் வந்து இறந்து போகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷனே இல்லாமல் போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த உலகத்தில் ஒரு ஜென்ரேஷனே இல்லாமல் போகுது. ஸோ உயிருக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுக்கணும். அதிலே சாலை விபத்துகள் வந்து நிறைய நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சு, நமக்கு ஒரு பெரிய நோய் வந்துச்சு, அதன் மூலமாக நம்ம வந்து ரொம்ப நாள் மருத்துவம் பார்த்து முடியாமல் ஆச்சு அப்படின்னா அது பரவாயில்ல. நல்லா இருக்கிறோம், நல்லா போயிட்டுருக்குறோம், திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலை விபத்தில் இறந்து போகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அந்த குடும்பத்தாரும் சரி, ஒரு அதில் இறந்து போன ஒருத்தர் மூலமாக அந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு நன்மை கூட நடந்திருக்கலாம். அதனால் உயிர்களுக்கு வந்து ரொம்ப மதிப்பு இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதோட பள்ளியோட தரத்தை பொறுத்து ஒரு 10,000 பல லட்ச ரூபா கட்டி படிக்க வைக்கிறவங்கலாம் இருக்காங்க. அங்கே போய் அதிகமாக என்ன கற்றுக்குறோம், பிள்ளைங்க என்ன கற்றுக்குது, ஏபிசிடி சின்ன சின்ன ரைம்ஸ் ஏதாவது கற்றுக்கிடுது, ரைட்டா? அதுக்கே நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம். ஆனால் நம்ம டிரைவிங் அப்படின்னு வரும்போது அதுக்கு செலவு பண்ண யாருமே இங்கே தயாராக இல்லை இந்தியாவில். ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு கொடுத்து பண்ணால்
அந்த ட்ரைனிங், அந்த கார் டிரைவிங் நல்லாயிருக்கும். ஆனால் அந்தளவுக்கு அமௌண்ட் கொடுக்க யாரும் தயாராக இல்லை. இன்றைக்கி ஒரு லைசன்ஸ் எடுக்க போனாலே ஒரு 10,000 வந்துட்டு, இப்போ 10,000 ரூபாயா, நான் டிரைவிங்க்கு 5,000 செலவு பண்ணணுமா, 10,000 செலவு பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. கல்விக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி உயர் படிப்புகள் நிறைய படிக்கிறாங்க, மருத்துவம் படிக்கிறாங்க, ஒரு கலெக்டர் ஆகுறாங்க. அப்படி ஆகிறவங்க கூட ஒரு நல்ல டிரைவிங் கற்றுக்கிடாம ஹில்ஸில் போய் இந்த மாதிரி இடங்களில் சாலைகளில் போய் விபத்துக்குள்ளாகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம ஹாசனூர்ங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டீ கடைலாம் இருக்கும். இங்கே தான் வந்து வண்டிகள்லாம் வந்து பார்க் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளும் இங்கே விடுவோம். ஓகே, அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கல்விக்கு கொடுக்குற ஒரு செலவு பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம உயிர் காக்கக்கூடிய ஒரு டிரைவிங்க்கு வந்து நம்ம அதிகமாக கொடுப்பதில்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. அதில் எனக்கு வருத்தமும் உண்டு. நல்ல டிரைவிங் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுடைய அந்த ட்ரெயினர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா நல்ல நல்ல டிரைவிங் கற்றுக்கிட முடியும். ஸோ நீங்கள், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே அப்படி யாருமே கிடையாது. இது வந்து அரசாங்கங்கள் வந்து ஃப்யூச்சரில் நல்ல ட்ரெயினர்ஸாக இருக்கிறவங்களை வந்து ஊக்குவிச்சு அவங்களுக்கு வந்து நல்ல அப்ரூவல் கொடுத்து அவங்ககிட்ட போய் நீங்கள் ட்ரைனிங் பண்ணி நல்ல ஒரு வண்டியை டிரைவிங் ஓட்டி காட்டின பிறகு தான் லைசன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா நிறைய விபத்துகளை வந்து தடுக்க முடியும் இல்லையா? ஓகே, இப்போ வந்து நான் அந்த ஹாசனூர் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு ரிட்டன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹில்ஸில் மேலே ஏறி வந்தோம். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டவுன்ஹில் இருந்துச்சு. அந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கண்டிப்பாக நான் சொன்ன சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஹில்ஸ் போகும்போது இந்த வீடியோ வந்து பாருங்கள், நல்லா கரெக்டாக நான் சொன்ன விஷயங்களை அப்ளை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.